அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கொஷின் பேப்பர் வந்துட்டு இப்போ லாஸ்ட் வீக் இந்த சண்டே நடந்த சர்வே எக்ஸாமோட, அதாவது இந்த ஜேடிஓ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் சேனலில். ஸோ அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர், ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான், சரிங்களா? ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். ஸோ இந்த ஒரு வீடியோ, அதாவது இந்த ஒரு கொஷின் வந்துட்டு பப்ளிக்காக எல்லாத்துக்குமே அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு யூடியூப்பில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தராக யாராவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த நம்பரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். 8072014349, சரிங்களா? இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன், ஓகேங்களா? காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே வந்துட்டு அனுப்புவேன். ஓகே, ஸோ இந்த கொஷின் டிஸ்கஷனுக்குள்ளார போயிடலாம். ஓகே, இந்த கொஷின் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளார. ஃபர்ஸ்ட் கொஷின், த ஷேப் ஆஃப் வெர்டிக்கல் கர்வ்ஸ் ஆர் யூஸ்வலி, அதாவது வெர்டிக்கல் கர்வ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரோட்ஸ் ரயில்வேஸில் வந்துட்டு ரெண்டு லெவல், இப்போ இந்த மாதிரி ரெண்டு லெவல் ரோட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு வெர்டிக்கல் கர்வ்ஸ், சரிங்களா? இது ரோட், ரயில்வேஸ், இந்த மாதிரி இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க வெர்டிக்கல் கர்வ்ஸ். ஸோ இந்த வெர்டிக்கல் கர்வ்ஸ் யூஸ்வலாக ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு பேரபோலிக், சரிங்களா? பேரபோலிக் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? இன் டிரான்சிட் தியோடலைட் த வெர்னியர் இன் வெர்டிக்கல் ஸ்கேலஸ், அதாவது தியோடலைட்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணுறது, ஸோ இந்த ஹரிசாண்டல் இதை மெஷர் பண்ணுறது, அது மாதிரி. அதில் டிரான்சிட் தியோடலைட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு டிரான்சிட் தியோடலைட் ரொட்டேட்ஸ், சரிங்களா? எப்படி அப்படின்னா வந்துட்டு அதோட வெர்டிக்கல் பிளேன் வந்துட்டு இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் அந்த இதில் வந்துட்டு ரொட்டேட் ஆகும், சரிங்களா? ஸோ ரொட்டேட் இன் அதோட வெர்டிக்கல் பிளேன் வந்துட்டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ், அதாவது இப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஹரிசாண்டலில் வந்துட்டு 180 டிகிரி வந்துட்டு ரொட்டேட் ஆகும், ஓகேங்களா? அதோட டெலஸ்கோப் வந்துட்டு ரொட்டேட் ஆகும், சுற்றி வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ அந்த சுற்றி இப்போ அந்த மாடல் டெலஸ்கோப் தான் வந்துட்டு டிரான்சிட் அந்த ரொட்டேட் ஆகிற அந்த மாடல் தான் வந்துட்டு டிரான்சிட் தியோடலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இதை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ண வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் அந்த தியோடலைட்டில் வந்துட்டு மேலே வந்துட்டு டெலஸ்கோப், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெர்டிக்கல் சர்க்கிள் ஒன்று இருக்கும், அதில் ரீடிங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ரொட்டேட் ஆகும், ஓகேங்களா? என்ன ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இன் வெர்டிக்கல் பிளேன், சரிங்களா? வெர்டிக்கல் பிளேனில் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இப்படி ரவுண்டாக வந்துட்டு ரொட்டேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதில் என்ன கேட்டீங்க, டிரான்சிட் தியோடலைட் இந்த வெர்னியர் இன் வெர்டிக்கல் சர்க்கிள் இட் இஸ் ஃபிக்ஸ்டு, சரிங்களா? ஃபிக்ஸாக இருக்கும், அந்த இது டோட்டலாக அப்படியே ரொட்டேட் ஆகும். ஓகே, இட் இஸ் ஃபிக்ஸ்டு, பட் அந்த இது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு அந்த டெலஸ்கோப் வந்துட்டு ரொட்டேட் ஆகும், சரிங்களா? இன் சர்வேஸ் காம்பஸ் த கிராஜுவேஷன்ஸ் ஆர் இன் லைஸ் வராது தப்பு, கிராஜுவேஷன்ஸ் ஆர் இன், ஓகே, லைஸ் வராது தப்பு, ஆர் இன் வந்துட்டு என்ன சிஸ்டமில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதில் இருக்கிறது வந்துட்டு ஆர்பி சிஸ்டம், ரெடியூஸ்டு பியரிங் சிஸ்டம், இல்லைனா வந்துட்டு குவாட்ரண்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர், சரிங்களா? ஜென்ரலாக நம்ம ரெண்டு காம்பஸ் படிப்போம், ஒன்று வந்துட்டு பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், இன்னொன்று வந்துட்டு சர்வேயஸ் காம்பஸ், சரிங்களா? பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் இருக்கிறது WCB சிஸ்டம், அதாவது ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டம், 0 to 360 டிகிரி, சரிங்களா? 0 to 360 டிகிரி. ஆனால் சர்வேயர் காம்பஸில் இருக்கிறது வந்துட்டு என்னது, ரெடியூஸ்டு பியரிங் சிஸ்டம், ஆர்பி, சரிங்களா? ஆர்பி, ஓகே. ஸோ அது வந்துட்டு 0 to 180 டிகிரி வரும். ஓகே, 0 to 180, ஆமாம், 0 to 180 டிகிரி வந்துட்டு வரும். நார்த்து சவுத், 0 to 90 டிகிரி, ஓகே, 0 to 1 இல்லை, 0 to 90 டிகிரி, சரிங்களா? ஸோ இந்த சர்வேயர் பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் இருக்கிறது வந்து WCB சிஸ்டம், ஹோல் சர்க்கிள் பியரிங். பிரிஸ்மேட்டிக்கில் இருக்கிறது தான் WCB சிஸ்டம், சர்வேயர் காம்பஸில் இருக்கிறது RB சிஸ்டம், ரெடியூஸ்டு பியரிங், இல்லைனா வந்துட்டு குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம் அப்படின்ட்டு குவாட்ரண்ட்டாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ 0 to 90 டிகிரி வந்துட்டு இருக்கும். Fourth question, if the bearing of AB north 40 degree east and bearing of BC south 70 degrees, then the angle ABC. So easy. என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நார்த் இது போடுறோம். என்ன சொல்லியிருக்காங்க, நார்த்து 40 டிகிரி ஈஸ்ட். ஸோ அப்போ இங்கே நார்த்துலேருந்து 40 டிகிரி. ஸோ இது வந்துட்டு ஏபி, இந்த பாயிண்ட் வந்து பி. அடுத்தது பிசி, சவுத் 70 டிகிரி ஈஸ்ட், சரிங்களா? பிசினா இங்கே பியிலேருந்து சி. ஸோ இங்கேருந்து சவுத்துலேருந்து 70 டிகிரி ஈஸ்ட். அப்போ ஏபிசி ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இது, ஓகே, இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே 90ல் 40 போச்சுன்னா இங்கே வந்துட்டு 50 இருக்கும், 90ல் 70 போச்சுன்னா இங்கே 20 இருக்கும். அப்போ ஆங்கிள் ஏபிசி 70 டிகிரி, ஓகே. ஸோ ஆப்ஷன் பி.
The horizontal distance between point of the curve, the horizontal distance between point of curve to point of tangent is called, so அதுதான் வந்துட்டு length of the chord அப்படிம்பாங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் த கர்வ் அப்படின்னா வந்துட்டு ஒரு கர்வ் எந்த இதில் இருந்துட்டு ஒரு கர்வ் இப்படி வருது, அது ஒரு டேஞ்சண்ட்டை ஒரு கர்வ் இப்படியே வருது, அது எந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேஞ்சண்ட்டை மீட் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு டேஞ்சண்ட்டாக மாறுதோ அது வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் கர்வ். அண்ட் டு த பாயிண்ட் ஆஃப் டேஞ்சண்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த டேஞ்சண்ட் வந்துட்டு எந்த இடத்துல முடியுதோ அது பாயிண்ட் ஆஃப் டேஞ்சண்ட். அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு லென்த் ஆஃப் த லாங் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். The following sites are taken on a turning point. ஸோ டேர்னிங் பாயிண்டில் என்னென்ன சைட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு இது, ஒன்று ஃபோர் சைட் எடுப்பாங்க, இன்னொன்று வந்துட்டு பேக் சைட் எடுப்பாங்க. டேர்னிங் பாயிண்டில் எடுக்கக்கூடிய ரெண்டு இது வந்துட்டு ஃபோர் சைட், பேக் சைட். இன்னொரு சைட் இருக்குது இன்டர்மீடியட் சைட், சரிங்களா. இன்டர்மீடியட் சைட் வந்துட்டு டேர்னிங் பாயிண்டில் வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட், சரிங்களா. டேர்னிங் பாயிண்ட் எடுக்காது. அதே வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஃபோர் சைட். இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது எடுக்கிறது வந்துட்டு ஃபோர் சைட் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு பாயிண்ட்லேருந்து மாற்றும் போது எடுக்கிறது ஃபோர் சைட். அதே ஒரு மெஷினை இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எது எடுப்போம் அப்படின்னா வந்துட்டு பேக் சைட் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுப்போம். இந்த பேக் சைட்டு அந்த பிஎஸ் எஃப்எஸ்க்கு நடுவில் எடுக்கிறது தான் வந்துட்டு இன்டர்மீடியட் சைட் ஐஎஸ் அப்படிமோ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட். Photogrammetric imaging is a method of recording, அதாவது டூ டைமென்ஷனல், சரிங்களா. டூ டைமென்ஷனல் வியூ ஆஃப் அ 3D ஆப்ஜெக்ட். 2D ஆஃப் அ 3D, டூ டைமென்ஷனல் வியூ ஆஃப் அ 3D ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு ஃபோட்டோகிராமேட்டிக் இது, ஓகேங்களா. ஒரு 3 டைமென்ஷனல் இதோட வந்துட்டு இரண்டு பரிமாணங்களை வந்துட்டு எடுக்கிறது தான் வந்துட்டு ஃபோட்டோகிராமேட்ரிக் இமேஜிங், ஓகே. ஸோ அடுத்த கொஷின். த ப்ராசஸ் ஆஃப் ரன்னிங் த டெலஸ்கோப் இன் அ வெர்டிக்கல் பிளேன் about the Trunian axis is known as, சரிங்களா. Trunian axis is known as ஒரு நிமிஷம் டிரான்சிட்டிங், ஓகே. டிரான்சிட்டிங், ஓகே. மேலே தான் பார்த்தோம். ஸோ வெர்டிக்கல் பிளேனில் த்ரூ 180 டிகிரி அந்த டிரான்சிட் இது சுத்துமா, டிரான்சிட் இது சுத்தும்ல, டிரான்சிட் தியோடலைட் வந்து சுத்தும்ல. ப்ராசஸ் ஆஃப் டர்னிங் த டெலஸ்கோப் இன் வெர்டிக்கல் பிளேன். ட்ரூனியன் ஆக்சிஸ் அப்படின்னா வந்துட்டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ், சரிங்களா. ட்ரூனியன் அப்படின்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ், அதுக்கு பேர் தான் வந்து டிரான்சிட்டிங், ஓகே. மேலே வந்துட்டு ரெண்டாவது கொஷினில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ அடுத்தது, a tachometer fitted with analytic lens, then the value of additive constant is. ஸோ இந்த அனலிட்டிக் லென்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் கூட ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகே. ஸோ இதில் இந்த மாதிரி இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஸ்டேடியா மெத்தட், ஓகே. ஸ்டேடியா மெத்தட். இந்த ஸ்டேடியா மெத்தட் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அதாவது சிமிலர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸை வச்சு ஏரியாஸ் வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. சிமிலர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ் வச்சுட்டு ஸோ இதோட ஏரியா அப்படி இருக்கா அது அப்படின்னு இதை சிமிலராக கம்பேர் பண்ணி வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. இதான் வந்துட்டு ஸ்டேடியா மெத்தட். இந்த ஸ்டேடியா மெத்தடில் ஸோ டேக்கோமீட்டரில் வந்து ஒரு அனலிட்டிக் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டு அவங்க கேல்குலேட் பண்ணும்போது அதில் ரெண்டு டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் வரும். ஒன்று வந்துட்டு மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட், சரிங்களா. மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட், இன்னொன்று அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், சரிங்களா. மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி டேக்கோமீட்டர் ஃபிட் பண்ணி அனலிட்டிக்கல் லென்ஸ் ஸ்டேடியா மெத்தட் இதில் வந்துட்டு ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 100 இருக்கும். அதே மாதிரி அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் எப்பயுமே வந்துட்டு 0 தான், சரிங்களா. இதில் கொஷின் வந்துட்டு மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா. அது வந்துட்டு 100, ரைட்டா. இது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 0. ஸோ ஆப்ஷன் ஏ 0, ஓகே. As per IS recommendation, the length of each link in a 30-meter chain must be 20 cm. ஒவ்வொரு லிங்க்கும் உள்ள இது வந்துட்டு 20 cm. இதெல்லாம் ஜென்ரல் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். ஸோ அடுத்தது, இன்வெர்ட் டேப் இஸ் மேட் ஆஃப் அன் அலாய் ஆஃப். ஸோ இன்வெர்ட் டேப் வந்துட்டு என்னென்ன அலாயில் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நிக்கல் அண்ட் ஸ்டீல், சரிங்களா. எங்கே இருக்குது நிக்கல் அண்ட் ஸ்டீல்? ஆப்ஷன் டி. நிக்கல் வந்துட்டு 36%, பேலன்ஸ் ஸ்டீல் வந்துட்டு 64% வந்துட்டு இருக்கும். இந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. இன்வெர்ட் டேப்னாலே வந்துட்டு நிக்கல் அண்ட் ஸ்டீல், சரிங்களா. நிக்கல் அண்ட் ஸ்டீல். The bearing of a line measured eastward or westward from north or south, whichever is nearer is called. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ரெடியூஸ்டு பியரிங், சரிங்களா. இல்லைனா வந்துட்டு குவாட்ரண்ட் பியரிங். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a bearing of a line measured eastward or westward from north or south. ஸோ நார்த்து சவுத்து இதுலேருந்து ஈஸ்ட்டு, சரிங்களா. இதுலேருந்து ஈஸ்ட்டு இல்லைனா வெஸ்ட்டு, சரிங்களா. இப்படி மெஷர் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த நார்த்துலேருந்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு அதான் வந்துட்டு ரெடியூஸ்டு பியரிங் இல்லைனா குவாட்ரண்டல் பியரிங். ஸோ அதே மாதிரி ஹோல் சர்க்கிள் பியரிங்னா இப்படி டோட்டலாக வரும் 0 to 360 டிகிரி வரும். ஸோ பட் ஆனால் இந்த ரெடியூஸ்டு பியரிங்கில் 0 to 90 டிகிரி தான் முன்னாடியே சொன்னேன். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷன் P and Q is 200 மீட்டர், வேர்
whereas the difference in elevation is 2 meter. Hence the horizontal distance between P and Q is, so P and Q 2 பாயிண்ட் சரிங்களா, P இங்கே இருக்குது, Q இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்துட்டு 200 மீட்டர் சரிங்களா, 200 மீட்டர் சொல்லிட்டாங்க. whereas the difference in elevation is 2 மீட்டர். அப்போ இது வந்துட்டு 2 மீட்டர். இதுதான் டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் PQ சரிங்களா. இதுக்குள்ள எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 200 மீட்டர். ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் ஹென்ஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் PQ. ஸோ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸோ PQக்கு இருக்க இந்த ஹரிசாண்டல் இந்த பாயிண்ட் இப்படி கிரவுண்டில் வந்துச்சுன்னா இது Q டேஷ்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள், இது பித்தகோரஸ் தியரம் தான் சரிங்களா. ஸோ பித்தகோரஸ் தியரத்தில் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரூட் ஆஃப் 200 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ அதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 39996 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 99.91 ஆப்ஷன் சி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் சி அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆப்ஷன் சி இல்லை 9 மீட்டர்னாலனா. ஸோ இதுதான் வரும், ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே, ஆப்ஷன் சி தான் வரும். சியா பியா. ஸோ ரூட் ஆஃப், அதாவது ரூட் ஆஃப் 200 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ போட்டோம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ 39996 ரூட்னு வரும். ஸோ இது போட்டோம்னா வந்துட்டு ஸோ இது தான் வரும். ஓகே, ஆப்ஷன் சி தான் வரும். ரைட்டுங்களா. ஐசோகோனிக் லைன் இஸ் அ லைன் drawn through points of same declination சரிங்களா. சேம் டிக்ளினேஷன். 2 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஐசோகோனிக் லைன், இன்னொன்று வந்துட்டு அகோனிக் லைன் சரிங்களா. அகோனிக் லைன், ஐசோகோனிக் லைன் வந்துட்டு சேம் டிக்ளினேஷன் சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு அகோனிக் லைன்ஸ் எங்கே வரைவாங்க அப்படின்னா வந்துட்டு 0 டிக்ளினேஷன் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு அகோனிக் லைன்ஸ் வந்துட்டு வரைவாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட் ஆகும். 14வது. ஓகே, அகோனிக் ஐசோகோனிக். கம்பைன்டு கரெக்ஷன் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரெஃப்ராக்ஷன் ஃபார் 1.29 கிலோமீட்டர் இஸ். ஸோ கம்பைன்டு கரெக்ஷன் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரெஃப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலானா C is equal to minus 0.673 into D ஸ்கொயர் சரிங்களா. D ஸ்கொயர். ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, D ஸ்கொயர் 1.29 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அதை வந்துட்டு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 0.0112 மீட்டர் இதில் போட்டாச்சு அப்படின்னா வந்துட்டு 0.0112 மீட்டர். ஓகே, மீட்டரில் வந்துச்சுன்னா 0.112 மீட்டர் சரிங்களா. 0.112 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த ஃபார்முலா தான் 0.0673 டி ஸ்கொயர் சரிங்களா. டி ஸ்கொயர். ஓகே, அதான் இருந்தது. ஆப்ஷன் பி வந்துட்டு ஆன்சர். In survey it was recorded the rise is equal to 0. Then rise 0 இருந்துச்சுனாலே வந்துட்டு கிரவுண்ட் வந்துட்டு ஃபாலிங் கண்டினியூஸ்லி தான் சரிங்களா. ரைஸ் வந்துட்டு 0 இருந்துச்சுன்னா கிரவுண்ட் அப்படியே வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு இதாகிட்டு ஃபாலோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். டாக்கியோமீட்டர் இஸ் பெஸ்ட்டு சூட்டட். ஸோ டாக்கியோமீட்டர் வந்துட்டு எங்கே சூட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு செயினிங் பண்ண முடியாதோ அங்கெல்லாம் வந்துட்டு, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அப்டக்கிள் இருக்கோ, ஒரு டீப் டெரெயின் இருக்கோ சரிங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு செயினிங் பண்ண முடியாத இடத்துல டாக்கோமெட்ரி யூஸ் பண்ணுறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் ஆஃப் கான்டூரிங் ஆஃப் கான்டூரிங் இஸ் மோஸ்ட் சூட்டட் ஃபார் ரயில்வே ரூட் அண்ட் சர்வீஸ் சரிங்களா. ஸோ ரயில்வே ரூட் சர்வீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு மெயினாக என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு கிராஸ் செக்ஷன் மெத்தட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸ்ட்ரெயிட் லைன், அந்த அலைன்மெண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு டோட்டலாக அந்த இதை வந்துட்டு கிராஸ் செக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி கிராஸ் செக்ஷன் மெத்தட் தான் வந்துட்டு கான்டூரிங்கில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, ரயில் ரூட் அண்ட் சர்வீஸ்க்கு. அப்போ தான் அந்த டோட்டல் ஏரியாவை வந்துட்டு கவர் பண்ண முடியும் சரிங்களா. கிராஸ் செக்ஷன் மெத்தட். க்ளோஸ்டு கான்டூர்ஸ் வித் லோயர் வேல்யூஸ் இன்சைடு இட் இண்டிகேட்ஸ். ஸோ க்ளோஸ்டு கான்டூர் வித் லோயர் வேல்யூஸ் வந்துட்டு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு டிப்ரெஷன் இல்லைனா பாண்ட் சரிங்களா. ஸோ சென்டரில் பார்த்தோம்னா அதோட வேல்யூஸ் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். சைஸ் வெளியே பெருசாக கான்டூரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்துட்டு டிப்ரெஷன் ஆர் பாண்ட். அதே வந்துட்டு சென்டரில் வந்துட்டு சைஸ் இதாகுது, பெருசாக கம்மியாகுது அப்படின்னா அது வந்துட்டு ஹில். ஓகே, ஹில். ஸோ கான்டூரில், க்ளோஸ்டு கான்டூரில் டை லைன் இன் செயினிங் இஸ். ஸோ டை லைன் வந்துட்டு என்ன அப்படின்னா செக் த அக்யூரசி ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். ஆமாம், அதை வந்துட்டு பண்ணோம். enables the surveyor to locate interior details which is far away from the main chain. Correct. Fix up the direction of all other lines. Correct. எல்லாமே கரெக்டு தான். ஸோ கனெக்ட் ரெண்டு மெயின் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு டை லைன். அக்யூரசி செக் எல்லாத்துக்குமே வந்துட்டு. ஸோ ஆல் ஆஃப் திஸ் கரெக்ட்.
the error in measured length due to sag of chain or tape is known as positive error. Sag இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ் எரர் எப்பயுமே. ஓகே, ஏன்னா வந்துட்டு சாக்னா வந்துட்டு நம்ம மெஷர்டு லென்த்தோட வந்துட்டு இது ஆக்சுவல் லென்த் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மெஷர்ட் லென்த் இஸ் கிரேட்டர் தென் த ஆக்சுவல் லென்த். அப்போ வந்துட்டு அது பாசிட்டிவ் எரர். ஸ்லோப் கரெக்ஷன், சாக் கரெக்ஷன், பேட் ரேஞ்சிங் இது எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் எரர். டைரக்ட் ரேஞ்சிங் இஸ் ஒன்லி பாசிபிள் when the end station are மியூச்சுவலி இன்டர்விசிபிள். டைரக்ட் ரேஞ்சிங் வந்துட்டு ரெண்டு பாயிண்ட்டுமே வந்துட்டு மியூச்சுவலாக வந்துட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் டைரக்ட் ரேஞ்சிங் பண்ண முடியும். In order to determine the natural features in valleys, rivers, lakes, the surveying done preferred is. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தெரியணும் அப்படின்னா இங்கே பண்ணுறது எந்த சர்வே கரெக்டாக இருக்குன்னா டோப்போகிராஃபியில் தான் வேலிஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தெரியும். In chain surveying, in order to locate the position of a point accurately by perpendicular offsets, we should determine the direction of perpendicular by எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வந்துட்டு பர்பண்டிகுலர் ஆஃப்செட் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது மூணுமே கிடையாது. ஆப்டிக்கல் ஸ்கொயர் தான் வந்துட்டு. ஆப்டிக்கல் ஸ்கொயரோட மெயின் யூஸே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு பர்பண்டிகுலர் ஆஃப்செட் வந்துட்டு இது பண்ணுறது தான். அதாவது ரைட் ஆங்கிள்ஸ், இட் இஸ் யூஸ் டு செட் அவுட் த ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் பர்பண்டிகுலர் ஆஃப்செட். A fixed point of reference known elevation. ஸோ அதுக்கு என்ன ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் தான் வந்துட்டு டேட்டம். ஓகே, டேட்டம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, இல்லை வந்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். The process of determining the difference of elevations of stations from vertical angles and known distance is known as அதுக்கு பேர் trigonometric leveling. ஆப்ஷன் ஏ. அதாவது trigonometric leveling என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு vertical angle, horizontal distance வந்துட்டு அதாவது measures vertical angle and horizontal distance to determine the எப்படி சொல்லலாம் difference in elevation between points. ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்துட்டு அந்த elevation difference இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா vertical angle, horizontal distanceலாம் மெஷர் பண்ணி ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணும். ஸோ அதான் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங். டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் இஸ் பர்டிகுலர்லி அடாப்டட் வேர் அப்டக்கிள்ஸ் ஸ்டீப் ப்ரோக்கன். இந்த ஃபஸ்ட்டு தான் சரிங்களா. அப்டக்கிள்ஸ் இருக்கிற இடம் தான், லிமிட்டட் ஸ்பேஸ் இதெல்லாம் கிடையாது. மெஷர்மெண்ட் ஆஃப் பாடிஸ் அதுவும்லாம் இல்லை. அப்டக்கிள்ஸ் இருக்கிற ஏரியா எங்கெங்கெல்லாம் செயினிங் பண்ண முடியாதோ அங்கே டாக்கியோமெட்ரி யூஸ் பண்ணுறோம். ஸோ த லென்த் ஆஃப் த லைன் வாஸ் மெஷர்டு வித் அ 20 meter செயின் and found to be 530.00 meter. The chain was 0.04 meter too long. The true length is, so formula என்ன அப்படின்னா வந்துட்டு measured, அதாவது length of the line was measured and found measured length வந்துட்டு measured length வந்துட்டு 530 into ஸோ என்ன சொல்கிறது டிஃபர்டு லென்த் 0.04. ஸோ ஒரிஜினல் வந்துட்டு 20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 531.06 ஆப்ஷன் ஏ வந்துட்டு வரும். ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை ஈஸியாக பண்ணிக்கலாம். த ஈக்குவலண்ட் ஹோல் சர்க்கிள் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங் ஆஃப் N2538 degree இஸ் என்ன. ஸோ இஸ் நன் ஆஃப் திஸ்னு வராது, இஸ் என்ன அப்படின்னு வரும். ஸோ அப்படி இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நார்த் 25 degree வெஸ்ட்டு. அப்போ இங்கேருந்து சரிங்களா, ஏன்னா இதான் நார்த்து, இது வெஸ்ட்டு. அப்போ இங்கேருந்து 25 degree, 25 degree 35 seconds, 25 degree 35 seconds. அப்போ 360 இருந்துட்டு இந்த இதை 25 degree 35 செகண்ட்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 360 25 மைனஸ் பண்ணோம்னா 335 அப்படின்னு வரும். ஸோ 335க்கு நியரர் எந்த ஆன்சர் இருக்குது. ஸோ இது ஒன்று தான். 334 ப்ளஸ் இதையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 360 வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி. ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் இஸ் அடாப்டட். ஸோ ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் இஸ் அடாப்டட் எங்கே எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு circle bearing. Okay, reciprocal ranging is adopted when is encountered with a dense forestலாம் இல்லை, hillocks சரிங்களா, அந்த இடத்துல தான் வந்து ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் அங்கங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இது பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே தான் ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங். த லாஸ்ட் ஸ்டாஃப் ரீடிங் இன் எனி செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இண்டிகேட்டிங் ஷிஃப்டிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ். ஸோ இது வந்துட்டு ஃபோர் சைட் சரிங்களா. ஆப்ஷன் பி வந்துட்டு ஃபோர் சைட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது ஃபோர் சைட். ஸ்டாஃப் வச்சு ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்துட்டு பேக் சைட். இன்டர்மீடியட் பாயிண்ட் வந்துட்டு ஃபோர் சைட்டுக்கும் பேக் சைட்டுக்கும் இருக்கிற நடுவில். த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸ் இஸ் நோன் அஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஒரு இப்போ கான்டூருக்கு நடுவில் இருக்க வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கு பேர் கான்டூர் இன்டர்வல். ஓகே, த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் 1/2 2500 மீன்ஸ் த ஸ்கேல் இஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு
ஸ்கேல் 1 centimeter is equal to 25 மீட்டர். சரிங்களா, அந்த ஸ்கேலில் இருந்தால் தான் வந்துட்டு 1 divided by 25,000 அப்படின்ட்டு. ஸோ 1 centimeter is equal to 25 மீட்டர் அப்படின்னா வந்துட்டு இங்கே எவ்வளோ வரும்? 1 centimeter வந்துட்டு 1 centimeter is equal to 25 மீட்டர். ஓகே, அப்போ சாரி, ஸோ 100 into 25, அப்போ 2500. ஸோ 1 centimeter is equal to 100 மீட்டர். அப்போ ஸோ இதை பார்த்தோம்னா 25,000 சென்டிமீட்டர். அப்போ 1 divided by 25, சாரி 2500. ஓகே, ஸோ அதான் ஆன்சர். 1 centimeter is equal to 100 மீட்டர் அந்த கணக்கில். ஓகே, ஃபார் அ க்ளோஸ் ட்ராவர்ஸ் த சம் ஆஃப் த மெஷர்ட் இன்டீரியர் ஆங்கிள் ஷால் பி ஈக்குவல் டு 2n minus 4 into 90 degree. ஓகே, 2n 4 into 90 degree. ஸோ ஆன்சர் 2n minus 4 into ரைட் ஆங்கிள்ஸ், அதான் ஆன்சர். ஓகே, ஸோ க்ளோஸ்டு கான்டோருக்கு வந்துட்டு இந்த க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்க்கு வந்துட்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணோம்னா 2n minus 4 இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகே, for computations of area of irregular planes, the rule which rule is most accurate அப்படின்னா மிட் ஆர்டினேட் அதெல்லாம் கிடையாது. சிம்சன்ஸ் ரூல் தான் வந்துட்டு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா, சிம்சன்ஸ் ரூல். ஸோ இர்ரெகுலர் ஷேப்ஸோட ஏரியாவை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்துட்டு சிம்சன்ஸ் ரூல். The back bearing of a line having 4 bearing of 512 அதில் கொஷின் ஏதோ தப்பாக இருக்குது. ஸோ 512 degree 24 இதுன்னு வராது, வில் பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படி வராது. ஸோ நார்த் 12 degree 24 seconds ஈஸ்ட். ஸோ இந்த இதோட வந்துட்டு பேக் பியரிங் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஜென்ரலாக பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா 4 bearing ப்ளஸ் ஆர் மைனஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு FB ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. சரிங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. ஸோ அப்போ இதை இங்கே என்ன இருக்குது, நார்த் 12 degree 24 degree ஈஸ்ட் ப்ளஸ் 180 அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு 180யோட நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ 192 degree 24 seconds அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நார்த் 192 நார்த் வெஸ்ட்டா, ஆமாம், நார்த் 192 டிகிரி இது வந்துட்டு வெஸ்ட் அப்படின்னு வரும். அதில் நார்த் வெஸ்ட் வரக்கூடாது. சரிங்களா, நார்த் வெஸ்ட் வந்துட்டு வரக்கூடாது, வெறும் 192 degree 24 seconds அப்படின்னு தான் வரும். ஓகே, error committed in reduction of levels for intermediate station. ஸோ can't be detected. intermediate stationக்கு நம்ம எதாவது எரர் இது பண்ணோம் அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ண முடியாது. degree of precision does not depend on. So degree of precision does not depend on none of the does not, இது எல்லாத்தையும் டிபெண்ட் ஆகுது. டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்கில் ஆஃப் த அட்மாஸ்பியர் கண்டிஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல், ஏபிசி மூணுத்தையும் டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. The 10 mm markings on a leveling staff placed at 20 meter are separated by, so separated by என்ன ஆன்சர் அப்படின்னா வந்துட்டு 1/2000 radian. சரிங்களா, ஆப்ஷன் சி. சரிங்களா, ஆப்ஷன் சி. 10 mm அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ இது வரும்னா 0.001. சரிங்களா, 10 mmனா வந்துட்டு இதில் கன்வெர்ட் பண்ணுவோம், மீட்டரில் கன்வெர்ட் 0.001. ஸோ இங்கே 20 மீட்டர், இங்கே 20 மீட்டர் இருக்குது. அப்போ 0.001 டிவைடட் பை 20. ஸோ இது போட்டோம் நம்ம கேல்குலேட் பண்ணோம் 1/2000 அப்படின்னு வரும். சரிங்களா, இந்த ஜீரோஸ் இங்கே வந்துடும், மேலே 1 வரும், 1/2000. ஸோ 1/2000 ரேடியன். டெம்பரரி பெஞ்ச்மார்க் இஸ் ஃபிக்ஸ்டு வித் அன்னோன் எலிவேஷன். ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, டெம்பரரி பெஞ்ச்மார்க் எப்பயுமே வந்துட்டு நோன் எலிவேஷனை வச்சு தான் வந்துட்டு இது பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஜென்ரலி ஃபார் ட்ரேசிங் வாட் குவாலிட்டி ஆஃப் பேப்பர் இஸ் யூஸ். 90 GSM பேப்பர் தான் வந்துட்டு எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க, 90 GSM. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் த மெத்தட் ஆஃப் ஓரியன்டேஷன் பை பேக் சைட்டிங் இஸ். பேக் சைட்டிங் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்க இதில் எது யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பிரிட் லெவல், கிராஸ் ஆஃப், இதெல்லாம் ஆலிடேட். இது வந்து கொஷின் வந்துட்டு பிளேன் டேபிள். சரிங்களா, பிளேன் டேபிள் சர்வேல வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் மேலே பேப்பர்லாம் வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஓரியன்டேட் பண்ணுவோம். சரிங்களா, அது வந்துட்டு அலிடேட்டை வச்சு பண்ணுவோம். இஃப் மேக்னெட்டிக் பியரிங் அட் சன் of the sun at such a place at noon in southern hemisphere is 167 degree, the magnetic declination at the place is. சரிங்களா, அதாவது சன்னுக்கு நேராக வந்துட்டு இருக்குது, மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் த சன் அட் நூனில். சரிங்களா, 12 மணிக்கு சன்னுக்கு நேராக வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு 167 டிகிரி இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே,
ஜென்ரலாக என்ன அப்படின்னா வந்துட்டு நார்தன் ஹெமிஸ்பியர் இந்த சன் மேலே இருக்குன்னு கொடுத்தாங்கன்னா 0 டிகிரி ஆர் 360 டிகிரி வந்துட்டு நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, அதே சதர்ன் ஹெமிஸ்பியர்னு கொடுத்தா 180 டிகிரி. ஓகே, 180 டிகிரி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு மேக்னெட்டிக் பியரிங் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னென்னா ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் டிக்ளினேஷன். இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ ட்ரூ பியரிங் எவ்வளோ சதர்னால 180 இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் 167 டிகிரி ப்ளஸ் டிக்ளினேஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிக்ளினேஷன். அப்போ டிக்ளினேஷன் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 167 அப்படின்னு வரும். அப்போ 13 டிகிரி ஈஸ்ட். சரிங்களா? ஈஸ்ட் ஏன் வருது அப்படின்னா வந்துட்டு அதாவது மேக்னெட்டிக் பியரிங் இஸ் கிரேட்டர் தென் 180 இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தென் இந்த டிக்ளினேஷன் வந்துட்டு நெகட்டிவ். கிரேட்டர் தென் 180 ஆச்சு, டிக்ளினேஷன் நெகட்டிவ் அண்ட் வெஸ்ட் சைடில் வந்துட்டு இருக்கும், இல்லைனா வெஸ்ட் சைடில் அப்படிங்கலாம். பட் இங்கே மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் எவ்வளோ இருக்குது? 167. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 180 டிகிரி. அப்போ பாசிட்டிவ் அண்ட் ஈஸ்ட் சைட். சிம்பிள். இந்த கிராஜுவேஷன் இன் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கிராஜுவேஷன்ஸ் வந்துட்டு இன்வெர்ட்டடாக இருக்கும். கரெக்டு. அப்ரைட் தப்பு. ரன்னிங் கிளாக் வைஸ் ஹேவிங் 0 அட் சவுத். கரெக்டு. இது தப்பு. இதில் இது வராது. அட் நார்த் வரைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 3. வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் அ லீடர்? லீடர் வந்துட்டு டு ட்ராக் த செயின் ஃபார்வர்ட். கரெக்டு. அதுக்கப்புறம் டு இன்சர்ட் ஆரோ அட் எவ்ரி எண்ட் ஆஃப் த செயின். கரெக்டு. ஓகே. டு ஒபே த செயின் இல்லை தப்பு. ஸோ இது 2 தான். ஓகே, ஏ 1 and 2. A ground area of 112.5 meter square represented by 4.5 centimeter square on plan. The representative fraction is, சரிங்களா, the representative fraction is. ஸோ இது ஒன்றும் இல்லை, 112.5 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, மீட்டர் ஸ்கொயர் மேலே இருக்குது, கீழே இருக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது 4.5. ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி வந்துட்டு நம்ம இது பண்ணோம், கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 2,50,000 வரும். ஏன்னா இது வந்துட்டு மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இதில் வந்து சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இன்ட்டு 100 அப்படி வரும். ஓகேங்களா, 100 to 100ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் நார்மலாக எடுத்து 1125 டிவைடட் பை 45 அப்படின்னு நார்மலாக வந்துட்டு இது பண்ணிங்க டிவைட் பண்ணாலே வந்துட்டு 25 தான் ஆன்சர். 25 ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் மீதி மேலே இங்கே எத்தனை இதில் மாற்றணும். அப்போ இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு இந்த 0. ஓகே, அப்போ போட்டிங்கன்னா 1 2 3. ஸோ கீழே ஒரு பாயிண்ட் 1 இருக்குது, பாயிண்ட் 1க்கு இது கழிஞ்சிரும் 3 0. ஓகே, 4 0 வரும். ஸோ 1 டிவைடட் பை, ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கு அது கழிஞ்சிரும். ரைட்டா? அப்போ 2 4. ஓகே, 4 0. ஸோ 1 டிவைடட் பை 2,50,000. டேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட் பெர்மிட்ஸ் அப்சர்விங் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் அ சிங்கிள் செட்டப். டோட்டல் ஸ்டேஷன். சரிங்களா, அதில் வந்து டோட்டல் ஸ்டேஷனில் ஒரு செட்டப்பில் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அமாங் த ஃபாலோயிங் எ டோட்டல் ஸ்டேஷன் டஸ் நாட் டைரக்ட்லி மெஷர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹரிசான்டல் ஆங்கிள், வெர்டிக்கல் ஆங்கிள் மெஷர் பண்ணும், ஸ்லோப் டிஸ்டன்ஸ் கூட இது. லெவல் டிஃப்ரென்ஸ் வந்து டோட்டல் ஸ்டேஷனில் தெரியாது. ஓகே, அது கண்டுபிடிக்க முடியாது. which is covered in a leather case with a winding device. ஸ்டீல் டேப் கிடையாது, இன்வெர்ட் டேப்பும் கிடையாது, மெட்டாலிக் டேப் தான் வந்துட்டு லெதர் கேஸில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்வெர்ட் டேப் இது கிடையாது. which is used for measuring short offsets. ஸோ ஷார்ட் ஆஃப்செட்ஸுக்கு ஆஃப்செட் ராட் இதான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு சர்வே நடந்த டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நான் தப்பாக சொல்லியிருந்தேன், இல்லை ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேட்காதீங்க, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் 8074349. ஏன்னா கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வர்றதில்லை. ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங்.